நாள் இன்றைக்கி முருகனுக்கு உகந்த நாள், பங்குனி உத்திரம். இன்றைக்கி காலையிலேருந்து திருவாசக முற்றுவதில் 4 மணி வரையும் நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரும் தாய்மானவரும் அவருடைய குரலில் அருமையாக பாடி எல்லாரையும் மெய்சிலிருக்கும்படி செய்தார்கள். நம் உடம்பை பொறுத்தவரையும் முன்னே இழுக்குன்னு நினச்சிருந்தோம். ஆனால் உடம்புள்ள ஒரு பொருள் கண்டோம். அந்த ஒரு பொருள் என்னன்னா, அந்த உடம்புக்குள்ளே ஒரு உத்தமன் இருக்கிறான்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த உத்தமன் உடம்புக்குள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு நம்ம உடம்பினை பேணுகின்றோம். அந்த உடம்பில் இருக்க உத்தமன் யார்? அதாவது முன்னாடி இவங்க சொல்லுவாங்க, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலணிந்தும் காளாமணி விளக்கிம்பாங்க. உள்ளம் ஒரு பெரிய கோவில், அதில் மாற்றமே இல்லை. பகவான் யோகி ராம் சூரத்குமார் அவங்கள எல்லோரும் இருப்பவங்க பார்த்துருப்பாங்க, அல்லது அவரை பற்றி தெரிஞ்சிட்ருப்பாங்க, அல்லது உணர்ந்திருப்பார்கள். இந்த கோயிலுக்குள்ளே அடியெடுத்து வச்சிட்டாலே, அடியெடுத்து வச்சு இந்த சாமியை பகவானை நேரில் சந்திக்காதவர்கள் பகவானை சாமி அந்த திருவுருவச் சிலையை கும்பிடும் பொழுதே அவர் உங்களுடன் பேசுவார். அவருடைய கண்ணை பார்த்து கொண்டிருந்தாலே ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும். பகவான் யோகி ராம் சூரத்குமார் தன்னை எப்பொழுதும் ஒரு பிச்சைக்காரன் தான் சொல்லுவார். நம்ம எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். ஏன்னா, அதாவது எந்த விதத்தில் நம்ம பிச்சைக்காரன்னா, தாய் தந்தையரிடம் ஒரு அன்பு பிச்சை, மனைவியிடம் இச்சை பிச்சை, அதே மாதிரி குழந்தைகளிடம் பாச பிச்சை. அதை தாண்டி நம்ம போயிட்டோம்னு வச்சுங்க, மாணவ இதையும் தாண்டி போயிட்டோம்னா, முதலாளியிடம் போனோம்னா தயவு பிச்சை, அப்புறம் ஆண்டவன்கிட்ட போகும் பொழுது பாவ மன்னிப்பு பிச்சை. தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க. இத்தனை பிச்சையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம எல்லாருமே பிச்சைக்காரில் இருந்திருக்கோம். திருவையாறில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தியாகப்பிரமம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தியாகப்பிரமம் தன்னுடைய 16வது வயதில் ராமகிருஷ்ண ஆனந்தர்னு ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. ராமகிருஷ்ண ஆனந்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ராமநாமம் ஜெபி அப்படிங்கிறார். 16வது வயதில் எவ்வளவு தவணை ஜெபிக்க சொன்னார்னா, 96 கோடி ராமநாமம் ஜெபிக்க சொல்கிறார். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஒரு இதில் 4 ராமம் வந்துடுது. ராமங்கிறது பேரல்ல, ராமா அப்படின்னாவே ஒரு சக்தி. ராமாங்கிறதே ஒரு சக்தி. அதை 96 கோடி சொல்கிறார். தியாகப்பிரமம் ஒரு நாளைக்கு 1.25 லட்சம் சொல்கிறார். தன்னுடைய 16வது வயதில் ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 1.25 லட்சம் ராமநாமம் சொல்கிறாப்புல. ஒரு வருஷத்துக்கு 4.5 கோடி ராமநாமம் சொல்கிறாப்புல. தன்னுடைய அதாவது 26 வருஷம் சொல்லும் பொழுது 96 கோடி சொல்லிடுறார். 21 வருஷம், 21 வருஷத்தில் 96 கோடி ராமநாமம். 16 வயதில் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு 37வது வயதில் 96 கோடி ராமநாமம் சொல்லிடுறார். தியாகப்பிரமம் திருவையாறில் அவர் ராமநாமம் சொல்லும் பொழுது ராமர், சீதா, லக்ஷ்மணன், விஸ்வாமித்திரர் அவ்வளவுன்னு நேரில் தோன்றுறாங்க. அந்த அளவுக்கு ராமர் அடிக்கடி அவருக்கு தோற்றங்கள் அளிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த ராமநாமத்தினுடைய மகிமையத்தை நம்ம யோகி ராம் சூரத்குமார் அவர் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எனக்கு 3 தந்தைன்னு சொல்லுவாங்க பகவான் யோகி ராம் சூரத்குமார். முதல்ல அவர் பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு போனாங்க. அங்கே யோகத்தை பற்றி கற்றுக்கொண்டார்கள். யோகி ராம் சூரத்குமார். இங்கே ராம் சொல்கிறது, இங்கே இதில்
அதாவது ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம், ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய் ராம். இது காஞ்சன் காட்டில் ராமதாஸ் அவங்க சாமிக்கு தீட்சை கொடுத்தது இந்த ராமநாமம். குமாருங்கிறது கடவுளின் குழந்தை. கடவுளின் குழந்தை அவர் முருகனுடைய அவதாரமாக இருந்தவர் ரமணர். 3 தந்தையில் முதல்ல அரவிந்தர், அடுத்தது ரமணர், அடுத்தது ராமதாஸ். அதாவது இதை நீங்கள் நல்லா முருகனுடைய பாடல்கள் எவ்வளவோ கேள்விப்பட்டிருப்பீங்க. உருவம் அதாவது அவருடைய முருகனை பாடும் பொழுதே நாளன் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன் அந்த தோன்றிடுனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் முருகனாகவே இருந்தார் ரமண மகரிஷி, அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை வள்ளல் பெருமான் நல்லா சொல்லுவார். வள்ளலார் சொல்லும் பொழுது, ஒருமையுடன் எனது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். ஒருமையுடன் என் திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெறு நீ புகழ் பேச வேண்டும், உன்னை எப்பொழுதும் பேச வேண்டும் அவருடைய புகழ. பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். இவர் வள்ளலார் வலுவையும் கேட்குறார் முருகன்கிட்ட. நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தர்மமிகு சென்னையில் கந்தர்வ கோட்டத்தில் வளர்தலமோங்கு கந்தவேளே தென்முக தூயமணி எண்முக சைவமணி சண்முக தெய்வமணியேம்பார் வள்ளலார். வள்ளலார் அவ்வளவுக்கு முருகன் மேலே ஒரு பற்றுள்ளவர். பகவான் யோகி ராம் சூரத்குமார் 3 தந்தையர்கள். ஒன்று யோகம், மற்றது ராமநாமம். ராமநாமத்தை அவர் 7 நாட்கள் ஜெபித்தார்கள். அவர்கிட்ட பாப்பா ராமதாஸ்கிட்ட கேட்கும் பொழுது பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நாமத்தை சொல்லி தீட்சை கொடுக்குறாங்க. தீட்சை கொடுத்த பிறகு எங்கே போகிறான்னு கேட்குறாங்க. அண்ணாமலைக்கு போகிறேன்னு சொல்கிறார். இதே மாதிரி ரமண மகரிஷியுடைய வாழ்க்கையிலையும் அதாவது அவங்க ரிலேட்டிவ் சொந்தக்காரன் வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கேன்னு கேட்கும்போது அருணாச்சலத்திலேருந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறாரு. அருணாச்சலம்ங்கிற வார்த்தை அப்படியே வர ஈர்த்து கொண்டது ரமண மகரிஷியை. சின்ன குழந்தைய 14 வயசு பையனை ஈர்த்து கொண்டது. அதே போல் இவர் என்ன பண்ணுறாருன்னா, எங்கே போகிறேன்னு கேட்கும் பொழுது அண்ணாமலைக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாரதம் பூரா முழுவதும் சுற்றி இது பண்ணிட்டு அதன் பிறகு கடைசியில் திருவண்ணாமலைக்கு சேர்கிறார்கள். அவர்கள் சேர்ந்த பிறகு அவர் சொல்வார், பகவான் யோகி ராம் சூரத்குமார், நான் அன்றே இறந்து விட்டேன். யார் காலடியில் இறந்துட்டேன்னா, பப்பா ராமதாஸ் காலடியில் அன்றே இறந்து விட்டேன். எனக்கும் ஒன்றும் கிடையாது, எல்லா முடிவும் அவர் முடிவு, எனக்கென்று தனி முடிவு கிடையாது. இதைத்தான் மாணிக்கவாசர் சொல்வார் அடைக்கல 10ல், வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதி இன்மையால் தளங்கரும் தேனென்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்குள்ளாய் அழுங்குகின்றேன் அடியேன் உன் அடைக்கலமே பாரு. அதாவது சரணாகதி அடையணும். சரணாகதிங்கிற மட்டும் இல்லை, முழு சரணாகதி. சரண்டர் இல்லை, டோட்டல் சரண்டர். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை. ஒருத்த தண்ணி கொடுக்க, நம்ம விக்கல் எடுத்தால் தண்ணி கொடுப்பாங்க. இப்போ விக்கல் எடுக்க அமுதம் சாப்பிடும்போது தண்ணி விக்கல் வந்துருச்சு. வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். அதை குடிக்கும்போது விக்கல் வந்துருச்சு. விழுங்குகின்றேன் விக்கினேன், அது என்ன, என்னுடைய விதி பயன். வினையேன் என் விதி இன்மையால். அந்த நேரத்தில் பகவான் என்ன செய்வார்னா, தளங்கரும் தேனெண்ண தண்ணீர், தேனையும் தண்ணியும் கலந்து கொடுப்பார். தேனெண்ண தண்ணீர் தந்து பருகத்தந்து உய்யக்குள்ளாய் அழுங்குகின்றேன் அடியேன் உன் அடைக்கலமே. அவ்வளவுக்கு நம்ம மேலே கருணை காட்டக்கூடியவர் நம் பகவான் யோகி ராம் சூரத்குமார். அதாவது நம்ம பக்தர்களுக்காக வேண்டி அவ்வளவு செய்வாங்க. அந்த கட்டடங்கள் கட்டும் பொழுது, யோகிராம் சூரத்குமார் ஆசிரமம் கட்டும் பொழுது அந்த சின்ன குழந்தைகள்லாம் இது ஆசிரமத்தை பார்க்க வருவாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்க, வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸில் இட்லி சாதம் ஏதாவது கொண்டு வருவாங்க. சாமி பகவான் கேட்டுக்கார், ஏம்மா அந்த இட்லியை நான் சாப்பிடலாமான்னு அதை எடுத்துக்கிறேம்மான்னு சொல்லிவிட்டு அந்த இட்லியை எடுத்து சாப்பிடுவார். அவ்வளவு அந்த ஆனந்தம் அந்த குழந்தைக்கு எவ்வளோ கொடுத்து வச்சார்.
அவங்க வீட்டிலேருந்து கொடுத்து வச்ச டிஃபனை சாமியை வாங்கி தொட்டில் எடுத்து சாப்பிடுவார், தட்டி கொடுப்பார். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். பகவான் யோகி ராம் சூரத்குமார் அவர்கிட்ட போகும்போது உள்ளம் பெருங்கோயில் மாதிரி, அதாவது நம்ம நம்மளை கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட ஒப்படைச்சிடறோம். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும், மாணிக்கவாசர் சொல்வார், அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எண்டோள் முக்கண் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேம்பர். என்னுடைய ஆவி பொருள் உடைமை எல்லாத்தையும் உன்கிட்ட கொடுத்துட்டேன். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்டு, என்னைக்கு நீ ஆட்கொண்டியோ அன்னைக்கே என்னுடைய எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். குருநாதர் அதுதான், குருகிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு நமக்கு துன்பம் வருமா? வரவே வராது. இன்றொரு இடையூறு எனக்குண்டோ என் தோள் 8 தோள்களையும் 3 கண்களையும் உடைய சிவபெருமானே. அதாவது பகவான் யோகி ராம் சூரத்குமார் எனக்கு 2 விதத்தில் காட்சி அளித்தார்கள். ஒன்று பெருமாள் மாதிரியும் காட்சி அளித்தார்கள், பள்ளி கொண்ட பெருமாள் மாதிரி. ஒரு தவணை சிவபெருமான் மாதிரியும் காட்சி அளித்தார்கள். 2 விதமாகவே காட்சி அளித்தார்கள். தேவகோட்டையிலேருந்து திருவண்ணாமலை 265 கிலோமீட்டர், 270 கிலோமீட்டர், ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் வீதம் நடந்து வந்தோம். காலையில் 15 கிலோமீட்டர், சாயங்காலம் 15 கிலோமீட்டர் நடந்து வந்தோம். நடந்து வரும்போது என் கூட வந்த ராஜு சொன்னார், சாமிக்கு எழுதி போட்டுருவோம், நம்ம தேவகோட்டையிலேருந்து திருவண்ணாமலை பாத யாத்திரை வரும்னு எழுதி போடணும்னார். நான் சொன்னேன், நம்ம கும்புற பகவான் யோகி ராம் சூரத்குமார் நமக்குள்ளே இருக்கார். அதுக்கண்டு நம்ம செய்தி எழுதணுங்கிறதுக்கு இல்லை, சாமிக்கு தெரியும் நம்மளை கூப்பிடுவார் போவோம் அப்படின்னு. அங்கே திருவண்ணாமலை போய் சேர்ந்த பிறகு 11 நாள் நாங்கள் நடந்து 12 நாள் கூட ஆயிடுச்சு. போய் திருவண்ணாமலை சேர்ந்த பிறகு சாமி கதவை திறந்துக்கிட்டு வராங்க. சொல்கிறாங்க, தேவகோட்டையிலேருந்து பாத யாத்திரை வந்தவங்களாம் வாங்கங்கிறாங்க. நாங்கள் 5 பேர் உள்ளே போகிறோம். எங்களுக்கு போகும்போது வண்டிக்கு பின்னாடி காரில் டிஃபன்லாம் வாங்கி தர உதவிக்காக 4-5 வாலண்டியர்ஸ் வந்தாங்க. எல்லோரும் போய் நிற்கிறோம். போய் சாமிகிட்ட போய் உட்கார்ந்த பிறகு என்ன அற்புதம்னா, ஒரு ஆள் கதவை தட்டுறார். அன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. சாமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் அன்றைக்கி மலர் அபிஷேகம் உங்களுக்கு பண்ணுறேன்னு எனக்கு சங்கல்பங்கிறார். சங்கல்பம்னோன்னா உள்ளே விடுறார் பகவான் யோகி ராம் சரத்குமார். உடனே அவர் தலையிலேருந்து கால் வரையும் போட்டோம்னா ஒரு கூட பூவை, தாமரை பூவை கொட்டார்னு நினச்சா அவர் ஒரு இல்லை சாமி, இன்னும் ரெண்டு கூட இருக்குனார். சரின்னு சொல்லிடுறார் பகவான். தலையிலேருந்து கால் வரையும் அப்படியே மலரால் அபிஷேகம் பண்ணுறார் சாமி. பண்ண பிறகு சாமி என்ன பண்ணார், உட்கார்ந்தவர் படுத்துட்டார். படுத்த பொழுது அவர் பெருமாள் மாதிரியே தோற்றம். அவ்வளவு பெருமாளாகவும் காட்சி கொடுத்துருக்கிறார். அதாவது சிவபெருமானும் காட்சி அளித்திருக்கின்றார். அவருடைய ஆனந்த கண்ணீர் கொடுக்கும் பொழுது போகும்போது பழங்கள்லாம் அள்ளி இவர் கூட கொடுக்கலான்னு சொல்லி பழத்தை நிரப்பி எங்களை அனுப்பிச்சி வச்சாங்க. அவ்வளவு ஆனந்தம். அதாவது அந்த பாத யாத்திரை என்னன்னா, அப்புறம் 2வது 3 வருஷம் பாத யாத்திரை போனோம். அடுத்த வருஷம் பாத யாத்திரை போகும்போது சாமி அங்கே தேவியம்மா அவங்க எல்லாம் ஒரு இல்லம் வச்சுருக்காங்க, எல்லோரும் சேர்ந்து சகோதரிகள். அப்போ அந்த இல்லத்தில் இருக்கும்போது அவர் கேட்குறாரு, ஒய் டு யூ மேக் பாத யாத்திரா? தேர் ஆர் ஸோ மெனி ட்ரெயின்ஸ் அண்ட் பஸ்ஸஸ், யூ கேன் ட்ராவல் இன் த பஸ்ஸஸ் அப்படிங்கிறார். நான் சொன்னேன், சுவாமி பகவான், சாண்டிங் த ராம் நாம் அண்ட் யோகி ராம் சூரத்குமார் நாம், we forget our worries for the 14 days. அந்த 12 டேஸுக்கு மறந்துடுறேன் சாமின்னு. ஓ, சாண்டிங் த ராம் நாம் அண்ட் யோகி ராம் சூரத்குமார் நாம், யூ ஃபர்கெட் யுவர் ஒரிஸ் அப்படின்னு கக்கன்னு சிரிக்கிறார் சாமி. உடனே சிரிக்கும்போது சரி, அப்பவும் பேசாமல் ஒருத்தர் இருக்கோம். அப்போ அவர் சொல்கிறார், சாமி சொல்கிறாரு, ஃபர்கெட்டிங் யுவர் ஒரிஸ், சாண்டிங் த, ஓ யூ ஃபர்கெட் யுவர் ஒரிஸ், வாட் யூ ஃபீல் அப்படின்னு அடுத்த கால். சாமிகிட்ட போய் ஒரு கேள்வியோட்டு வர முடியாது, ஒரு கேள்விக்கு மேலே அடுத்த கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். வாட் யூ ஃபீல் பண்ணார். ஐ ஃபீல் இன்னர் ஹாப்பினஸ் பகவான்னு. வாட் இஸ் இன்னர் ஹாப்பினஸ் அடுத்த கேள்வி. தட் cannot be described in words பகவான் அப்படின்னு. உடனே அதுக்கு சாமி சிரிக்கிறார். ஓ, தட் cannot be described in words, வார்த்தையில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு, அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சிரிக்கிறார் சாமி. அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முதுகில் ஒரு தட்டு அப்படி அந்த ஆனந்தம்லாம் கிடைக்கணும் உள்ளபடி. அவ்வளவு சந்தோஷம். அதுக்கண்டு அவ்வளவு இதாக இருந்தோம். அதுக்கண்டு அந்த மாதிரி பாத யாத்திரையை பொறுத்தவரையும் பண்ணோம். பாத பூஜை பண்ணும் பொழுது எனக்கு உள்ளபடி
சாமி வந்து சமாதியான பிறகு இந்த பாதை பண்ணோம். பிறகு திருவண்ணாமலையில் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பாதத்தை அன்றைக்கி ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டியில் நான் இருந்தேன். அதாவது சாமிக்கு பாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருந்தோம். பாத பூஜை பண்ணோம். பண்ணது தேவகோட்டையில் பண்ணி கொண்டாந்து இங்கே கொடுத்தோம். அதுக்கு பிறகு இந்த கிட்டத்தட்ட இங்கே உள்ள குமாரவேலை இவரே பொறுத்தவரையும் ஒவ்வொரு மாதமும், அதாவது அவருடைய நட்சத்திரத்தில் அன்னைக்கு, அதாவது வந்து இத்தனை வருஷம் 22 வருஷமாக பாத பூஜை பண்ணுறான்னு வச்சுங்களேன். சுவாதி நட்சத்திரத்தில் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 13 இது வரும் சுவாதி நட்சத்திரம். அதே மாதிரி 22-24 வருஷமாக அவர் குமாரவேல் அவர் குடும்பத்தார்கள் போய் பண்ணிட்டு வராங்க. அவரை அப்போ தான் முதல்ல குமாரவேல் அங்கே பார்த்தேன் பாத பூஜை பண்ணும்பொழுது. அதுக்கண்டு அவ்வளவு பாத பூஜை பண்ணி இவ்வளவுக்கு பாத பூஜை பண்ணிட்டு வராங்க அவங்க. இப்போ பாத பூஜைக்கு டேட்டே கிடைக்கல. அந்த அளவுக்கு பக்தர்கள் பாத பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி. பாதம் பண்ணும்பொழுதே 2-3 பாதம் முதல் அபிஷேகம், 2வது அபிஷேகம் பண்ணும்பொழுதே சாமி அந்த இடத்துல பாதத்தில் வந்து இருந்துருவார், அமர்ந்துருவார்னு தேவியம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து பாதத்தில் பகவான் உட்காந்துடுறாங்க. அந்த அவ்வளவு ஆனந்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கண்டு அவ்வளவு இதாக இருக்கும். அதாவது ராமநாம இந்த மாதிரி பகவான் யோகி ராம் சூரத்குமார் வந்து முதல்ல ஆசிரமம் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது முதல்ல வந்து பணம் கலெக்ட் பண்ணாங்க. அதாவது மதுரையில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் எல்லோரும் 20,000, 40,000, 50,000, ₹1,00,000, 2,00,000 இப்படிலாம் எழுதும்போது அந்த மீட்டிங்கில் நானும் போயிருந்தேன். நான் ₹50,000 மீட்டிங்கில் எழுதின பிறகு அந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு டைம் கொடுத்தாங்க. 2 months 60 நாளுக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. 60 நாளுக்குள்ளே இந்த லேண்டு பேசிட்டாங்க. இந்த 3.5 ஏக்கர் இந்த அக்ரார கொள்ளை பேசி விலைக்கு வாங்கக்கூடிய நேரம் சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் வாங்கலை. அப்போ வந்து எல்லோரும் எழுதும்பொழுது எனக்கு அந்த பணம் வரல. நான் நினச்ச பணம் என் கைக்கு வரல. அப்போ என்னுடைய மதரில் வந்து திண்டுக்கல்லில் படுத்திருந்தாங்க. திண்டுக்கல் எங்கள் வீட்டில் இருந்தாங்க. என் ஒய்ஃபும் எல்லாம் இந்த திண்டுக்கல் இருந்தாங்க. நான் தேவகோட்டையில் காலேஜில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ சனி ஞாயிறு போயிட்டு வருவேன். அப்போ வந்து மதர் இல்லாட்டா இந்த மாதிரி ஏன் டிலேன்னு பகவான் கேட்குறாரு. சாமி வந்து கேட்குறாரு, ஏன் டிலேன்னு கேட்குறாருன்னு. அப்புறம் என்ன பண்ணேன், டிலேன்னு சரின்ட்டு அந்த லேண்டை வாங்கின ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷனில் ஒரு இதுக்கு வந்து பிஎட் காலேஜுக்காக வாங்கியிருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டேன், மற்றதெல்லாம் வேண்டாங்க, இன்றைக்கி ஒரு ₹75,000 மட்டும் கொடுங்க, நீ உங்களுக்கு சொத்தை 15 கொடுத்துட்றேன், அன்றைக்கி தமிழ்நாடு பிறகு உள்ள பணத்தை பிறகு கூட வாங்கிக்கிறேன், ஒன்றும் இல்லை, எனக்கு அவசியம் அந்த ₹75,000 வேணுங்க, மத்தியானம் 2 மணிக்குள்ளே பேங்க்குள்ளே அந்த பணம் டிராஃப்ட் எடுக்கிற நேரத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் அரேஞ்ச் பண்ணிடுறேங்க வாங்க அப்படின்னு சொல்லி 12 மணி 1 மணிக்கு அதை கொடுத்துட்டோன்னா பேங்க்கில் போய் டிராஃப்ட் எடுத்துட்டேன். ₹50,000 டிராஃப்ட் எடுத்துட்டேன். அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா யோகிராம் சார், பகவான் யோகிராம் சார் இவர்கிட்ட போகும்பொழுது ஏன் பத்திரத்தை எழுதணுன்னா, இவர் வந்து ஜனார்த்தனன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இன்னொருத்தரும் போய் இந்த மாதிரி பத்திரம் வாங்க டிலே ஆகுது, நம்ம வந்து வெளியே ரமணாசிரமத்தில் கூட பணம் வாங்கிட்டு பத்திரத்தை வாங்கிடுவோம் அப்படின்ட்டுருக்கார். வெயிட் வந்துடும் அப்படின்ட்டுருக்காப்புல. கடைசியில் மறுநாள் டிராஃப்ட் எடுத்துகிட்டு நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன், நானும் என் ஒய்ஃபும். போகும்பொழுது ஒய்ஃபு எப்பொழுது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட கூடை சாமிக்குன்னு எடுத்துகிட்டு வருவாப்புல. அந்த கூடையில் வச்சா சாமி எடுத்துக்கிட்டு வரான்னு அவளுக்கு ஒரு நம்பிக்கை. அதில் வந்து என்ன பண்ணாங்க, நீங்கள் சிறுமலை பழம்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். சாமி போனோன்னு கொண்டு வச்சோம். அந்த டேபிளில் வச்ச பிறகு அங்கேருந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க நாடார் லாட்ஜில் இருக்காங்க. சாமி பகவான் யோகிராம் சரத்குமார் அன்றைக்கி நாடார் லாட்ஜில் இருக்காங்க. நாடார் லாட்ஜில் இருக்கும்போது டிராஃப்டை கொண்டு ஒரு பாதத்தில் வைக்கிறேன். அப்போ அந்த பாதத்தில் சாமி தன்னுடைய பெருவர்களை வச்சு சுன்றாங்க. ஜனார்த்தனன், த மணி விச் யூ வாண்டட் ஹியர் இட் இஸ், டேக் இட் அண்ட் பர்ச்சேஸ் ஸ்டாம்ப் பேப்பர் அண்ட் டூ இட் அப்படின்னாங்க. உடனே அந்த பணம் சேரணுங்கிறத பகவானுடைய விருப்பம். அதை கண்டு அந்த டிலே ஆகி ஏன் டிலேன்னு ஆகி நம்மளை கொண்டாட வச்சு திருப்ப கொண்டு வாங்கி எல்லாம் பண்ண பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அதில் எல்லோரும் இருக்கும் பொழுது உடனே வந்து எங்கே பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே முதல்ல ஆசிரமத்தில் தான் வந்து அந்த ஃபங்க்ஷன், அதாவது வந்து அந்த பத்திரப்பதிவு நாளை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்க ஆசிரமத்தில். நான் சொன்னேன் ஆசிரமத்துன்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை என்னை அறியாமல் ஓயாமடமும் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவங்க. அந்த வார்த்தை சாமி எந்த இடத்துல உட்கார சொல்கிறத மாறி உட்கார முடியாது, அந்த இடத்துல உட்காரலாம்.
அந்த இடத்துல உட்காரணும். அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். பகவான் எப்பொழுதும் அவருடைய சொல்லுவார் சாமி, பகவான் யோகியார் சொல்லுவார், அதாவது அவரை கல்லால் அடித்தவங்களும் இருக்காங்க, திட்டினவங்களும் இருக்காங்க, எத்தனை பேர் இருப்பாங்க. ஆனால் அவர் சொல்லுவார் சாமி, அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்டாங்க, நம்ம சாமியினுடைய அவர் சொல்லுவார், நம்மளுடைய ஒர்க்கை செய்வோம், கடவுளுடைய ஒர்க்கு, அப்பாவினுடைய வேலைம்பார் சாமி, ஃபாதர்ஸ் ஒர்க்கும்பார், ஃபாதர்ஸ் ஒர்க்கை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் கல்லை அடிச்சுட்டு போனவங்க கூட பாராட்டி அதை விட்டுட்டு நம்ம ஃபாதர்ஸ் ஒர்க்கை செய்வோம், அப்பாவினுடைய வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தில் பகவான் செய்வார்கள். அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நினைப்புகள் யோகி ராம் சூரத்குமார் எப்பொழுதுமே தன்னை நம்ம என்ன நினச்சி போகிறோம்னு வச்சுங்களேன், இன்னொருத்தருக்கு பதில் சொல்லுவாங்க, அந்த பதில் நமக்காக இருக்கும். நம்ம நேராக கேட்க வேண்டியது கூட இல்லை, நம்மளை கேட்காம நம்ம கேள்விக்கு பதில் அவங்கள்ட்டேருந்து கிடைக்கும். யோகியார்கிட்ட போயிட்டோம்னா நம்ம போய் உட்காந்து இருக்கும் பொழுது பகவான்கிட்டேருந்து பதில் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துருக்கும். அவங்க உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு ஆனந்தம். ஒரு நாள் என்னுடைய மதரை கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள வயசாகிடுச்சு எனத்துக்கு அப்படின்ட்டு ஃபோட்டோவில் யோகி ராம் சூரத்குமாரை காமிச்சிட்டு சொல்லிகிட்டே இருப்போம். ஏன்னா இந்த யோகியார்னு சொல்லிகிட்டே இருக்கானே, நம்ம ஒரு தவணை போயிடுவோம் அப்படின்னு சொல்லி மதர் வந்தான்னா திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போன பிறகு அந்த இடத்துல சாமி இருக்க இடத்துக்கு கிட்டத்தில் கூட்டிட்டு போனோம். சாமியை பார்த்து சந்தோஷத்தில், அப்போ அந்த நேரத்தில் சாமி பாதத்தை எல்லோரும் தொட வேண்டாம்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணா போகணுன்னா மதர் அவங்களுடைய சாமியினுடைய முகத்தை தடவுனாங்க, கண்ணை தடவுனாங்க, கையை தடவுனாங்க. ஒவ்வொன்றா தடவினோன்னு அவங்க பக்கத்தில் தின்னப்பன் மதர்கிட்ட சொல்ல முடியல, தின்னப்பன் சொல்லி அவங்க தடுக்கிறாங்க. நான் சாமியை அவங்கள தடுக்கிறதா இல்லை என்ன சொல்கிறேன்னே தெரியல, நான் பேசாமல் இருந்துட்டேன். ஆனால் அவ்வளவும் தன் குழந்த மாதிரி நீ பார்க்க இவ்வளவு காலமாச்சு ஐயா, உடனே கூட்டு வரலையா, என்னை இப்போ தானேயா கூட்டு வந்திருக்கான்னு அப்படி கொலோக்கியலாக தன்னுடைய மொழியில் மதர் பேசுகிறாங்க. மதர்கிட்ட சாமிகிட்ட, உன்னை இவ்வளவு நாள் கழித்து என்னை கூட்டி வந்திருக்கானே, உன்னை ஃபோட்டோவில் தானே பார்த்தேன் அப்படின்னா அப்படி அழுதுக்கு இது பண்ண பிறகு போன பிறகு அங்கே வீட்டுக்கு போனால் கொஞ்ச நாளில் என் மதர் இறந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கி பிரதர்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, இருந்த பொழுதும் தம்பி உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்னாங்க. அன்றைக்கி சாயங்காலம் அப்போ டாக்டர் சொல்கிறாரு, இல்லை இன்றைக்கி கொஞ்சம் சளி இருக்குது எடுத்துடணுமான்னு, பெட்டில் அட்மிட் ஆகுங்க. இல்லைங்க தம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி படுத்திருந்து சாயங்காலம் ராமநாமம் ஓடிக்கிட்டு இருக்கு, ராமஜெயம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த நேரத்தில் அந்த ஜீவன் இறைவனோட போய் சேர்ந்தது. அதுக்கண்டு இறைவனுடைய அருள் எப்பொழுதும் பரிபூர்ணமாக கிடைக்கும், அவருடைய ஆனந்தம் சந்தோஷமாக இருக்கும். பகவான் யோகி ராம் சூரத்குமார் எத்தனையோ விஷயங்களில் நம்ம இப்போ பார்த்துருக்காங்க. அதாவது என்ன பண்ணாங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க, அன்றே எந்த நாவியும் உடலும் உடமை எல்லாத்தையும் நம்ம சரண்டர் ஆகிடணும் தெய்வம் யோகியார்கிட்ட. யோகி ராம் சூரத்குமாருங்கிறது அதாவது அவருடைய நாமங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த நாமம். அதாவது ஒரு இதில் என்ன பண்ணாங்க, சாமிகிட்ட பகவான்கிட்ட இது நாமத்தை பொறுத்தவரை என் ஒய்ஃபுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆனது. அது என்னென்னா, அவர் அந்த நேரத்தில் சின்ன ஏஜ் 19 இயர்ஸ் ஓல்டு. அப்போ அவங்களுக்கு மதுரையில் அட்மிட் ஆகி 3 ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிலைமையில் இருந்தது. 3 ஆப்ரேஷன் செய்ய வேண்டிய நிலைமையில் இருக்கும் பொழுது நான் போய் சொன்னேன், 3 ஆப்ரேஷன் தாங்குமோ இல்லையே சாமி அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு திருவண்ணாமலைக்கு போனோம். திருவண்ணாமலைக்கு போனால் சாமி என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்தோன்னே உமையாள் அப்படின்னு கூப்பிட்றாப்புல. குமையாள் போகும்போது மல்லிகைப்பூ வாங்கிட்டு போகிறாப்புல. மல்லிகைப்பூவை எடுத்து சாமி அப்படி சுருட்டுறாரு. பார்த்தா அது 3 சிக்கல் இருக்குது. 3 சிக்கல் இருந்தோன்னே சாமி என்ன பண்ணுறாரு, சிரிச்சுக்கிட்டே ஒரு பிளேடு எடுத்துகிட்டு வாமாங்கிறார். எடுத்துகிட்டு வந்தோன்னு சொன்ன பிறகு வாட் இஸ் சோல்ங்கிறார் யோகியார். பகவான் சொல்லும்போது சோல்னா ஆன்மா சாமி அப்படிங்கிறாப்புல. ஆன்மா அதாவது அழிவில்லாதது ஆன்மாதாம்மா, அழியக்கூடியது உடல். அழியக்கூடிய உடலுக்கு ஏமா முக்கியத்துவம் கொடுக்குறா, விட்டுரு அப்படின்னார். சாமி அழியக்கூடியது அழியக்கூடாதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, எனக்கு வகுத்த வலிக்குது தாங்க முடியல சாமி, வயிற்று வலி தீரணும் சாமி அப்படிங்கிறாப்புல. சாமி என்ன பண்ணுறாரு, மல்லிகைப்பூ அப்படி உதறாரு. 3 சிக்கல் அப்படி தெரியுது. அந்த வாங்கி கொண்டு வந்த பிளேட்டை 3 இதுலேயும் கட் பண்ணுறாரு.
3 சிக்கலையும் தன் தலையில் வச்சுக்கிட்டு மீதம் உள்ள பூவை கையில் கொடுத்தாரு. ஆப்ரேஷனில் அப்புறம் எதுவும் இல்லை, கத்தியின்றி ரத்தமின்றி 3 ஆப்ரேஷனில் 1 செகண்டில் பகவான் செஞ்சார். அது மாதிரி அதாவது அந்த மாதிரி ஒரு தெய்வ சக்தி அந்த குருவை மாதிரி பார்க்க முடியாது. அவ்வளவு சக்தியானவர் யோகி ராம் சரத்குமார். அதே மாதிரி அலகாபாத்தில் திரிவேணி சங்கமத்தில் சாது ரங்கராஜன் சொல்லிட்டு அங்கே போயிருக்காங்க. போனால் திரிவேணி சங்கமத்தில் கொஞ்சம் எல்லோரும் குளிக்கிற இடத்துல காட்டிலும் தீர்த்தம் ஆடுற இடத்த காட்டிலும் கொஞ்சம் தள்ளி போய் தீர்த்தாடும்னு போய் தீர்த்தாடுறாரு. தீர்த்தம் ஆடும் பொழுது என்ன பண்ணுறாங்க, அப்போ மணல் மேடு ஒரு குவியல் இருக்குது, அது பக்கத்தில் இருந்து ஆடுறாங்க. திருப்புன்னு மணல் மேடு அப்படி கரைஞ்சி போயிடுச்சு. குறைஞ்சி போனோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. சாது ரங்கராஜனை ராமநாமம் பரப்புறதுக்கு சாமி உபயோகப்படுத்தி கொண்டார்கள். சாமி சாது ரங்கராஜனை பொறுத்தவரை ராமநாமம் பரப்புதலுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருந்தாங்க. ஒரு தண்ணி கரைஞ்சி போயிடுச்சு. போனோன்னே தன் நிலைமை தெரியாமல் அப்போ தான் நான் வந்தோன்னே யோகிராம் சரத்குமார்னு சத்தம் போடுறாப்புல. பார்த்தா யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயான்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் அந்த திரிவேணி சங்கமத்தில் ஒரு பெரிய போட்டு வருது, எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது. அதில் 3-4 பேர்கள் இருக்கின்றார்கள். அந்த போட்டில் ஏறாங்க. உடனே அவரை கையை பிடிச்சி இழுத்து சாது ரங்கராஜனை பிடிச்சி போட்டில் ஏற்றி கரையில் சேர்த்து விட்டுறாங்க. கரையில் சேர்த்த பிறகு அவருக்கு முடித்து பார்த்துட்டு அவருக்கு சுய நினைவு வந்தவர் சாது ரங்கராஜன் மேலே பார்க்குறாரு. போட்டையும் காணோம், தன்னை தூக்கிட்டு வந்தவனையும் காணோம், யாரையுமே காணோம் அந்த இடத்துல. யோகி ராம் சரத்குமார் அந்த நாவும் தான். அவருக்கு அப்படியே அசந்து நம்ம காப்பாற்றுறது நம்மளுடைய குரு தான் யோகி ராம் சரத்குமார் நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் திருவண்ணாமலைக்கு சாது ரங்கராஜனுடைய மகனும் பார்க்க வந்திருக்காங்க சுவாமியை பார்க்க வந்த ஒரு சாமி என்ன பண்ணுறாங்க, உள்ளே போய் ஒரு மல்லிகை பூவை கொத்து கொண்டு வந்து அப்படி கொடுக்குறாரு. கொடுத்து நேராக உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுமா அப்படின்னு சொல்லி சாது ரங்கராஜன் மகள்கிட்ட அந்த கொத்தை கொடுக்குறாரு. கொடுத்து ஒரு ஆப்பிள் பழத்தையும் கொடுத்து உங்கள் அம்மாட்ட கொண்டு கொடுத்து 2ஐயும் குடமாங்கிறாரு. அங்கே ஒன்று ஒரு மங்களத்துக்கு பாருங்கள், அங்கே நடக்குது, அங்கே காப்பாற்றுறாரு. இங்கே என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவிக்கு பூ கொடுத்துறாரு பகவான். அந்த பூவையும் அந்த ஆப்பிளையும் கொண்டு போய் அந்த மகள் அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்கேருந்து சாது ரங்கராஜன் வந்த பிறகு இங்கே சாமிகிட்ட சொல்கிறது. அப்படியே சாமி அதை கண்டுக்கவே மாட்டாங்க, ஒரு சிரிப்பாங்க. சாமி இது உங்களால் நடந்ததுன்னு போய் சொன்னோம்னா அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க, ஒரு சிரிப்பாங்க. அதே மாதிரி சிரித்தார்களாம். உடனே சாது ரங்கராஜன் அப்படி காடில் விழுந்து கும்பிட்டு அழுதார்கள். அதே மாதிரி அவர் வாழ்க்கையில் இன்னொரு அம்மா தனக்கு ஒரு பெண் குழந்தைங்க இன்னும் 2-3 பெண் குழந்தை ஆயிடுச்சு. அடுத்ததும் பெண் குழந்தை இருக்குன்னு ஸ்கேனிங்கில் வந்த பிறகு அழுது எனக்கு பகவானே எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்ப பகவானே அப்படின்னு சொல்லி நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அழுதுகிட்டு நாமத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. கடைசியில் எவ்வளவு ஜெபித்த பிறகு அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை பிறந்தது. ஸ்கேனிங் ரிப்போர்ட்டே ஃபெயிலியர் ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு பகவானை நினச்சி கும்பிட்டோம்னு வச்சுங்களேன். அதாவது நம்ம கடவுளை பற்றி பேசுவது ஆன்மீகம் அல்ல, கடவுளோடு பேசுவது தான் ஆன்மீகம். நம்ம கடவுளோடு பேசலாம், யோகியார்கிட்ட பேசலாம். யோகியார்கிட்ட நம்ம கூடவே இருப்பார். பகவான் சொல்கிறார், ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ, ஐ வில் கைட் யூ, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். உனக்கு குழப்பிக்காது. பகவான் அவர் சொல்கிறார், ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. ஐயும் கூட சொல்ல மாட்டார் பகவான். ஃபாதர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ, ஹீ வில் கைட் யூ, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். உன்னை குழப்பிக்கொள்ளாது, உன் கூடவே பகவான் இருப்பார்பார். அதே மாதிரி எத்தனையோ விஷயங்களில் பகவான் நமக்கு இருந்து காப்பாற்றியிருக்காங்க. அது கண்கூட நம்ம எத்தனையோ வாழ்க்கையில் அவ்வளவு இதுலேயும். ஒரு தவணை பகவான் யோகி ராம் சரத்குமார் என்னுடைய மூத்த மகள் கல்யாணத்துக்காக வேண்டி நான் பழங்கள்லாம் வாங்கிட்டு பகவானுக்கு ஆடைகள் வாங்கிட்டு தேவி அம்மாவுக்கு வாங்கிட்டு எல்லாருக்கும் ஆடைகள் வாங்கிட்டு போகிறோம். அப்போ போன பிறகு அப்போ பரணிதரன் அப்போ வில்வப்பழம் அனுப்பிச்சிருந்தார். எத்தனை வில்வப்பழம் அனுப்பிச்சிருந்தாருன்னு அவர் கேட்குறாங்க. வில்வப்பழம் அனுப்பிச்சிருந்தாருன்னு அவர் சொல்கிறாரு 22 பழம்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே 20 பழத்தை அப்படியே கொடுத்துட்டே வந்துட்டாங்க. அந்த குடிசையில் காலையில் டிஃபன் சாப்பிட்ற நேரம் 2 வில்வப்பழத்தை கையில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு பழத்தை தன் மடியில் வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டு இன்னொரு பழத்தை பகவான் சொல்கிறாரு,
டோன்ட் திங்க் தட் த பெக்கர் கிவ் திஸ் ஃப்ரூட் டு யூ. இந்த பழத்தை பிச்சைக்காரன் கொடுக்கல. பரமாச்சாரியர் காஞ்சி பரமாச்சாரியார் சந்திரசேகரேந்திர சுவாமிகள் ஆஸ்க் மீ டு பிளஸ் யூ அண்ட் கிவ் திஸ் ஃப்ரூட் யூ. இது இந்த பழத்தை உனக்கு காஞ்சி பெரியவாள் கொடுக்க சொன்னார்னுங்க. அப்போ தான் நினச்சேன், நமக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி உனக்கு காஞ்சி பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணுறார். பகவான் சொல்கிறார், நான் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு காஞ்சி பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணுறானாங்க. அந்த காஞ்சி மகா பெரியவாள்கிட்ட நான் சின்னத்தில் 10 வயசு 12 வயசு பிள்ளையாக இருக்கும்போது ஸ்ரீராம ஜெயம் எழுதி 12,500 தவணை எழுதி கொடுத்து ஒரு வெள்ளிக்காசு வாங்கினேன் சுவாமிகிட்ட, காஞ்சி மகா பெரியவாள்கிட்ட, அது சந்திரசேகர் அந்த சுவாமிகள்கிட்ட. அந்த இதை சாமி நினைவுபடுத்துகின்றார். அப்போன்னா என்னுடைய 42வது வயசில் 44வது வயசில் எனக்கு 12வது வயசில் என்ன நடந்ததோ அதை 30 வருடங்களுக்கு பிறகு பகவான்கிட்ட சொல்லும் பொழுது உனக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பகவான் யோகி ராம் சரத்குமார், அதாவது குரு வந்து நம்மளுடைய குரு எல்லாரையும் நமக்கு வழிகாங்க. எனக்கு முன்னாடி அவர் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாருனாங்க. அந்த மாதிரி காஞ்சி மகா பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணார்கள். அப்புறம் அடுத்ததாக செல்ஃப் ரியலைசேஷன் நம்ம வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். செல்ஃப் ரியலைசேஷன் வந்து தன்னை நான் யார் நம்மளை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம். பகவான் ரமணர் சொல்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா முதல்ல வந்து இன்னார் மகன் இது அதெல்லாம் வந்து ஆர்டினரி மேல் ஓட்டத்தில் உள்ளது. தன் உடலை பற்றி சொல்லக்கூடியது செல்ஃப் ரியலைசேஷன் 3. அதில் முதல் இது. ரெண்டாவது நிலை வந்து ரெண்டாவதுல வந்து உள்ளத்தை உணரக்கூடிய நிலை. உள்ளத்தை உணரக்கூடிய நிலை ரெண்டாவது நிலை. மூணாவது நிலை தான் உயர்ந்த நிலை செல்ஃப் ரியலைசேஷனில். நாம் யாருன்னா நாம் எல்லாம் ஒரு ஆன்மா தான். நாம்ங்கிறது ஆன்மா. அந்த ஆன்மா வந்து அன்பானது, அமைதியான ஆன்மா, அன்பான ஆன்மா. அதே நேரத்தில் நமக்கு வந்து தன்னை உணரக்கூடிய பொழுது அதாவது வந்து பூரண சக்தி நிறைந்த ஆன்மா. அந்த ஆன்மா வந்து அவ்வளவு அமைதி, அன்பு, சக்தி, பரிபூர்ண ஆன்மா. அதே மாதிரி மகிழ்ச்சிகரமான ஆன்மா. அந்த ஆன்மா வந்து நம்ம வந்து எல்லோரும் நம்ம ஆன்மான்னு ஒரு இதில் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை நாம் உணர ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல தன்னை உடல் நினைக்கிற வரையும் நமக்கு வந்து நம்ம முன்னேற்றம் இல்லை. உடலை தாண்டி நாம் என்பது நமது ஆன்மா என்பதை உணர்ந்துட்டோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து பகவானுடைய இது நமக்கு உணர ஆரம்பிப்போம். அந்த மாதிரி உள்ளக்கூடியது அதில் உள்ளது. அதுக்கு பிறகு விஸ்வநாத் வில்லிவாக்கத்தில் சேர்ந்த ஒரு நண்பர். அந்த வில்லிவாக்கத்தில் சீனிவாசன் ஒரு நண்பர். அந்த சீனிவாசன் வந்து ஒரு சன்னியாசி நண்பர் ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறார். அவர் வந்து சம்பத்துன்னு ஒரு ஆள். அவர் வந்து நர்மதாவுக்குள்ளே போகிறார். நர்மதாவில் போய் பரிக்கிரமா போய்கிட்டு இருக்கார். நர்மதா பரிக்கிராமம் போகும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது அந்த நேரத்தில் நர்மதா பரிக்கிராமத்தில் போகும்போது ஒரு புதைகுழியில் அவர் விழுந்துட்டார். புதைகுழியில் கீழே உள்ளே விழுந்துட்டார். அப்போ விழுந்த பிறகு சன்னியாசி நம்பர் சீனிவாசின் சன்னியாசி நம்பர் சம்பத்துங்கிறவர் நர்மதா பரிக்கிராமத்தில் புதைகுழியில் விழுந்துட்டார். அப்போ சொல்கிறாரு, தனக்கு ஒரு படம் கொடுத்தாரு சீனிவாசன் நண்பர் அப்படின்னு அந்த சன்னியாசி நண்பர் என்ன பண்ணுறாரு, இவர் கொடுத்தாருன்னு யோகிராம் சரத்குமார் படத்தை அப்போ பையிலேருந்து எடுத்து பார்க்குறாரு. அந்த புதைகுழியில் இருக்கக்கூடிய நேரத்துலையும் யோகிராம் சரத்குமார் படத்தை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு அங்கேருந்து ஒரு மலைப்பாம்பு தண்ணிக்குள்ளே இந்த புதைகுழிக்குள்ளே விழுந்துருதுங்க. அந்த புதைகுழிக்குள்ளே விழுந்த பிறகு அந்த பாம்பு என்ன பண்ணுதுன்னா அப்படியே தூக்கி அடிச்சிருது. அவரை தூக்கி அடிச்சோன்னா கீழே விழுந்துறாரு. ஒரு புதைகுழிக்கு விழுந்த பிறகு எந்த ரூபத்திலும், எந்த வடிவத்திலும், எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும் பகவான் யோகி ராம் சரத்குமார் நம்மளை காப்பாற்றுவார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஒரு புதைகுழியில் விழுந்த பொழுதும் அந்த நேரத்தில் யோகி ராம் சரத்குமார் இந்த நாமத்தை சொல்லும் பொழுது வந்து உடனே அவரை காப்பாற்றி அவர் வெளியே வந்து விழுந்துறார். அப்போ தான் அவர் நினைக்கிறார், ஆக அந்த படத்தை அவர் சீனிவாசன் கொடுக்கலைன்னா இன்றைக்கி அந்த யோகிராம் சரத்குமார் நாமம் சொல்லியிருக்க மாட்டோம். அந்த நாமம் சொல்லும் பொழுது அவர் வந்து நமக்கு உதவிக்கு வந்திருக்க வழி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். பகவான் யோகிராம் சின்ன சின்ன விஷயத்தில் கூட அவ்வளவு அற்புதமான உதவி செய்வார்கள். நான் லண்டனில் போயிருக்கும் பொழுது அங்கேருந்து திரும்ப வீட்டுக்கு வரக்காக பெட்டி எடுத்துகிட்டு வரேன். அதில் வந்து என்ன ஆயிடுதுன்னா,
லக்கேஜஸ் வந்து வேட்டி திருமணி சட்டெல்லாம் இருந்தது. அது ஜாஸ்தியாக அவங்க வந்து லக்கேஜ் பார்த்துட்டு அதுக்கு 25,000 கட்ட சொல்லி சொன்னாங்க லண்டன் ஏர்போர்ட்டில். நான் சொன்னேன், இந்த ஐயா இது 25,000 இங்கே கொடுக்குறது காட்டிலும் 5,000 சென்னையில் நம்ம நல்ல சட்டை பேண்ட்டு எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பெட்டியை தூக்கி தள்ளி வச்சுட்டேன். தள்ளி வைக்கும்போது நான் சொன்ன வார்த்தை, யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், யோகி ராம் சூரத்குமார், ஜெயகுரு ராயா. இதை சொல்லிவிட்டு நான் ஃப்ளைட்டு ஏறிட்டேங்க. ஃப்ளைட்டில் உட்காந்துட்டேங்க. ஃப்ளைட்டு புறப்பட வேண்டிய நேரங்க. அந்த நேரத்தில் யார் என்னை 25,000 கட்ட சொல்லி சிரமப்படுத்தினாரோ அவர் அந்த பெட்டியை தூக்கிட்டு வராருங்க. வந்து பிளெயினில் பார்க்குறாரு, என் முகம் தெரியுதான்னு பார்க்குறாரு. நான் உடனே அவரை பார்த்தவர், இவர் தான் நம்ம பெட்டி, அவரும் வராரு, பெட்டியும் வருதுன்னா நான் எந்திரிச்சு நிற்கிறேன். நின்னோட ஒரு சந்தோஷத்தில் இந்த பெட்டியை கொடுத்துட்டு ஓடி போயிட்டார். இல்லாட்டி ஃப்ளைட்டில் விட்டு இறங்கணுமே அவரும், அதுக்கண்டு கொடுத்துட்டு போயிட்டார். அந்த நாமம் பாருங்கள் எவ்வளோ காப்பாற்றி அந்த நேரத்தில் கொண்டு வந்து உள்ளே கொடுத்து என்கிட்ட 25,000 கட்டிட்டு வரக்கு வேண்டாம்னு நான் விட்டுட்டு வந்துட்டேன் பெட்டியை. அப்போ கொண்டு வந்து தராருன்னா அவ்வளவு இது. ஒரு பஸ்ஸில் புறப்பட்டு போயிருந்தேன் நான் மதுரைக்கு, நானும் என் ஒய்ஃபு பிள்ளைகள். என்னுடைய டாக்டர் வந்து அவளுக்கு எப்போதும் பஸ்ஸில் ஏறிட்டால் வாமிட்டு வந்துடும். அப்போ கையில் முன்னாடி புறப்புறதுக்கு முன்னாடியே எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுத்துருவோம். அன்றைக்கி எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கல. பஸ்ஸு புறப்பட போகுது, ஸ்டார்ட் ஆகுது. அந்த நேரத்தில் ஆகா எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலேன்னு நினைக்கிறேங்க. ஒரு ஆள் எங்கேருந்து ஓடியாந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கி போய் டாக்டர்கிட்ட கொடுத்தேன். அது வந்து ஒரு சின்ன விஷயத்தில் கூட நான் இந்த உனக்காக அந்த வேலையை செய்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறத சத்திய பிரமாணமாக காமிப்பார் சாமி. ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, அவருடைய இதில் வந்து அவர் கூடவே நம்ம கூட இருப்பாருங்க. அந்த நாமம் வந்து யோகிராம் சரத்குமார் நாமம் பல பேர் பார்த்துருக்கலாம், சாமியை பார்க்காம இருந்திருக்கலாம். அவருடைய ஃபோட்டோ சாமி வந்து சில ஃபோட்டோ கொடுப்பாங்க முன்னாடி, அந்த இதில் வந்து படித்துறையில் நிற்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோ கொடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சாமியை பார்த்தா நீ அவர் சாமியினுடைய கண்ணை பார்த்துக்கிட்டே இருங்களே, சாமி நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார், நம்மளை பார்த்து சிரிப்பாருங்க, நம்மளை பார்த்து நல்ல ஆனந்தப்படுத்துவாருங்க, நமக்கு நல்ல அன்பை கொடுப்பாருங்க. அன்புங்கிறத வந்து அதுக்கு ரொம்ப அன்புக்கு இதுவே ஈக்குவல் உள்ளபடி. வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு வச்சுங்களேன், ரத்தத்தில் மூச்சோட்டம் இருக்கா அல்லது பிராணன் மூச்சில் நம்மளுடைய உயிர் எதில் இருக்குன்னு ஒரு பயிற்சி நடக்குது. 3 விதத்தில் உயிர். ஒன்று ரத்தத்தின் மூலமே உயிரா, அல்லது நம்மளுடைய மூச்சு ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் உயிர் இருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா எதனால் அந்த உயிர் இருக்குதுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இதனாலலாம் இல்லைங்க, அன்பால் தாங்க இருக்கும்பார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பில்லை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டரளி வண்ணப்பணிந்த என் வான்கரனை சின்ன பொன்னிட்டிற்கே சென்றுவதாய் கோத்தும்பின்னு சொல்லுவார் மாணிக்கவாசர். இதில் அதாவது தாடகைன்னு ஒரு பெண்ணுங்க, திருப்பனந்தாளில் சேர்ந்தவங்க. திருப்பனந்தாள் கோயிலில் நீங்கள் போயிருக்கலாம். திருப்பனந்தாள் வந்து அந்த தாடகைங்கிற அந்த வயசான பெண் பிராட்டியார், அந்த பெண் வந்து மாலையை எடுத்துகிட்டு சாமிக்கு போடுறதுக்காக கொண்டு வராங்க. கொண்டு வந்தால் அந்த அம்மாளுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து தலை குனிஞ்ச அப்போ அவளுடைய இடுப்பினுடைய ஆடை லேசாக நிகழ்ந்துருச்சு. நிகழ்ந்த பிறகு சாமி என்ன பண்ணுறாருன்னா, அதாவது சிவபெருமான் அப்படி குனிங்கிறாரு, குனிஞ்சு அந்த மாலையை வாங்கிக்கிறாரு. வாங்கின பிறகு அந்த குமிஞ்ச பிறகு அவர் நிமிர்க்க முடியல. யானையை கொண்டு வந்து கூட நிமிர்க்க பார்க்குறாங்க. அது யானையை கொண்டு வந்து கூட அவர் குனிந்ததை நிமிர்க்க முடியவில்லை. அந்த சிவலிங்கத்தினுடைய இதை அப்படியே குனிந்தபடி இருக்கிறது. குங்கிலி நாயனார் அந்த கழுத்தில் கட்டி இழுக்கும் பொழுது அதை என்ன பண்ணது, அந்த இது திருமேனி மீண்டும் அன்பால் நிமிர்ந்து விடுகிறது. அன்பால் முதல்ல வந்து 2 மிக்கம், அன்பால் வளைந்த திருமேனி அன்பால் நிமிர்ந்து விடுகிறது. அப்போனா அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அதுதான் கண்ணப்பர் வந்து என்ன சொல்வார்னா, அவருடைய வந்து பிராலை கொண்டு வைக்கிறாரு, அதே மாதிரி வாயில் தண்ணீரை கொண்டு வராரு, தலையில் புஷ்பத்தை தலை முடியில் வச்சுக்கிட்டு வராரு. கொண்டு வந்த பொழுது கண்ணப்பனுக்கு வந்து அவர் 7 நாளில் அவர் வந்து மோட்சத்தை கொடுக்குறாரு பகவான். அந்த அளவுக்கு வந்து அதாவது எல்லாத்தையும் தாண்டி போயிடுறாரு. அன்பு தான் முக்கியம்னு சொல்லி, அன்பிற்கு நிகர் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத
பகவான் அது சாமி வந்து நம்மள்கிட்ட அவ்வளோ அன்பாக நடத்துவாருங்க. சாமி நடத்தும் பொழுது, யோகியார் நடத்தும் போது, அவர்கிட்ட போய் இருக்கும் பொழுது, நம்மள்கிட்ட பேசும்போது வாங்க போங்க இருங்க, சின்ன நாய்க்குட்டியை கூட அவ்வளோ அன்பாக இருந்துச்சுவார். ஒரு நாள் நான் போய் தெரியாதனமாக நினச்சிட்டு போயிட்டேன். 30 நிமிஷம் சாமியோட்ட நான் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினச்சேன். இது தப்பான சுயநலம், நினச்சிக்கப்படாது நினச்சிவிட்டேன். நினச்சிட்டு போனால் அங்கே போனோன்னு கதவை தட்டினோன்னு சாமி திறக்கிறாரு. திறந்தோன்னே வாட்ஸ் டைம் நவன்னு கேட்குறாப்புல. சரி நான் சொல்கிறேன் 4:25 பகவானுங்கிறேன். 4:25 அப்படின்ட்டு அதுலேருந்து விட்டுறாரு. அதுக்கு பிறகு ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷத்தில் பால்காரன் வரான். பால்காரன் வந்தோன்னே பாலை வாங்கிட்டு போய் நாய்க்கு கொண்டு ஊற்றுறாரு. அந்த நேரத்தை கழிச்சிட்டார் சாமி. கேட்டுங்க, நான் அந்த 30 நிமிஷம் நினச்சிருந்தது கண்டு அதை நினச்சிட்டாரு. அது பிறகு கரெக்டாக 30 நிமிஷம், அந்த 7 நிமிஷம் கழித்து, அதாவது அந்த 4:45 போனோன்னே அது வரையும் இந்த 30 நிமிஷம் என்னை உட்கார வச்சு பழத்தை கொடுத்து போய் வருவோம்னாப்புல. நம்ம மனசில் வந்து யோகியாரை எப்படி நினைக்கிறோமோ, உங்கூட நான் பேசணும், உங்கூட இருக்கணும் அப்படின்னா அப்படியே இருப்பார். அவ்வளவு ஆனந்தம். சுவாமியினுடைய திருவுருவச் சிலை வந்து திண்டுக்கல்லில் வந்து செஞ்சோம். அதை திண்டுக்கல்லில் வந்து அவர் செஞ்சது இது வந்து, அதாவது அந்த சபையை வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 5 பாகமாக எடுத்து 5ஐயும் ஒரு பாகமாக வச்சு கொண்டு வந்து திண்டுக்கல்னு கொண்டு வந்தோம். சாமி திண்டுக்கல்லை வச்சு செய்வோம்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த திண்டுக்கல்லில் வச்சு ஒரு இதில் வச்சு ஒரு இண்டஸ்ட்ரியில் வச்சு எல்லாத்தையும் சேர்க்க போனோம். அப்போ சேர்த்து வந்து ஓடும் பொழுது ஓடி 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 அவர் 80 வயசு அந்த செய்தவ. அப்போ என்ன பண்ணுறான்னா ஓடி ஆடி செஞ்சிட்டாங்க. கடைசி நாள் அந்த சிலை நாளைக்கு வண்டியில் ஏற்ற போகிறோம்னு சொன்ன பிறகு என்னுடைய மக சொல்லுவான், அதாவது சாமியை நம்ம இந்த குழந்தைய நம்ம இவ்வளோ நாள் வீட்டிலே வச்சுருந்தோம், இந்த குழந்தை நாளைக்கு நம்மளை விட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தீபம் காமிக்கிறப்பல மாலை போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அங்கேருந்து திண்டுக்கல்லேருந்து புறப்பட்டு அதுக்குன்னு பெரிய இது வண்டியில் வேனில் வச்சு எல்லாத்தையும் வச்சு கொண்டு போகிறோம். போகும்பொழுது திருக்கோயில் போகிற வரையும் சாமி சொல்லிட்டு பேசிக்கிறேன். எங்கே வருதுன்னு கேட்குறாங்க. விழுப்புரம், திருக்கோயிலூர் எல்லாம் சொல்கிறோம். அப்போ திருக்கோயிலூர் வந்த பிறகு பகவான் கேட்குறாங்க, இனிமே அந்த திருவுருவச் சிலைக்கு மாலையும் போட வேண்டாம், தீபமும் யாரும் காமிக்க வேண்டாம், இந்த பிச்சைக்காரன் எப்போ பார்ப்பானோ அப்போ வந்து பார்ப்பான்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த திருவுருவச் சிலை வந்து அதுக்கு பிறகு யாரும் இல்லை, அவங்க கொண்டாந்து ஒரு இடத்துல வச்சுட்டாங்க, ஒரு குடிசையில். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்க, அந்த திருவுருவச் சிலையை வந்து மறுபடியும் சாமி ஒரு நாள் அவங்களே பார்த்து ஏற்பாடு பண்ணி அதுக்கு அருள் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. தன்னுடைய சக்தியை பூரா ராமகிருஷ்ணன் எப்படி சாரதா தேவிக்கு தன்னுடைய சக்தியை பூரா அப்படி அர்ப்பணித்தாரோ, அதே மாதிரி பகவான் யோகி ராம் சரத்குமார் அந்த திருவுருவச் சிலைக்கு தன்னுடைய சக்தியை பூராத்தையும் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அந்த பகவான் அந்த சுவாமி அந்த சிலையை போய் அந்த திருவுருவச் சிலையை பார்த்து கும்பிட்டா நீங்கள் யோகியாரை கும்பிட்ட மாதிரியே இருக்கும், அவருடைய நினைப்பாகவே இருக்கும், அவருடைய பரிபூர்ண சக்தி கிடைக்கும். அவ்வளவு சந்தோஷம். பகவான் வந்து இந்த டிசம்பர் 31 வரும்பொழுது, அடுத்த வருஷம் நாள் பிறக்கும் பொழுது வெளியே வந்து 10 ரூபா நோட்டு கொடுப்பாங்க. சாமி பகவான் இருக்கும்போது எல்லாம் ஓடுவாங்க, ஓடி போய் அந்த அவர் பகவான் கையில் அந்த 10 ரூபாயை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக ஆனந்தமாக அந்த 10 ரூபாயை கொடுப்பாங்க. நம்ம வாங்கிட்டு வருவோம். பகவான் யோகி ராம் சரத்குமார் வந்து இப்போ நான் சொன்ன முதல்ல அந்த 4 நாளில் ஆசிரமம் பண்ணி ஆரம்பிக்கும் பொழுது எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் 4 நாள் டிலேன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். அப்போ என் ஒய்ஃபு இதில் சொல்கிறாப்புல, இதிலேருந்து திருவண்ணாமலைக்கு போகிறோம். திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்கும் பொழுது இதை தாண்டின பிறகு இந்த மாதிரி எனக்கு சாமி வந்து சாமியை சுற்றி வர மாதிரி கனவு வருதுன்னாப்புல. நான் சொன்னேன், நம்ம இப்போ 3 மணி நேரத்தில் போய்கிட்டு இருக்கோம், இது போயிட்டோம், விழுப்புரம் போயிட்டோம், விழுப்புரத்துலேருந்து பஸ்ஸில் போகிறோம், அப்போ சாமியை சுற்றிட்டு வர மாதிரி நினைப்பு வருது. நான் சொன்னேன், காணிமடம் போயிருக்கும்போது நினச்சி சாமியை சுற்றி இருப்பேன், அந்த நினைப்பு இல்லை, சாமியே நான் சுற்றுறேன் அப்படின்னாப்புல. சாமியை சுற்றுறேன்னு சொன்னோன்னா சரின்ட்டு போயிட்டோம். போன பிறகு தான் அங்கே தெரிஞ்சது, சாமி வந்து ஆசிரமத்தில் இந்த மாதிரி இந்த பத்திரத்தை வாங்குறதுக்காக அந்த 50,000 கொண்டு போனேன் பார்த்தீங்களா, அது சாமி சுண்டி கொடுத்து இவர்கிட்ட ஜனார்த்தன்கிட்ட கொடுத்தாப்புல. ஜனார்த்தன் போய் அந்த பத்திரத்தையெல்லாம் வாங்கி எழுதினாங்க. எழுதிய உடனே பதிவானது. பதிவாகும் பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு உடனே நடந்தது. உடனே அவங்க சொன்னாங்க,
அன்றைக்கி வந்து அன்னதானம் வஸ்திரதானம் எல்லாம் பண்ணுங்கன்னு எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தாங்க. உடனே நாங்கள் அன்னதானம் வஸ்திரதானத்துக்கு மதுரைக்கு ஃபோன் பண்ணி ராஜு கொண்டு வந்தார் வஸ்திரம். அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் கொடுத்தா ரொம்ப ஆனந்தம். எல்லோரும் சாமி கையால் லட்டு எடுத்து வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு அவருக்கு சாமி கையால் எல்லாருக்கும் லட்டு எடுத்து வச்சாங்க. வரிசையில் பூரா வச்சுட்டே போனாங்க. எல்லாருக்கும் வச்சு எல்லோரும் நல்லா விசாரித்தாங்களா, வாங்கன்னு கேட்டாங்களா, எல்லாத்தையும் கேட்டுக்கினாங்க. அவ்வளவு பிரமாதமாக ஃபங்க்ஷன் நடந்தது. சாயங்காலம் ஆன பிறகு ரொம்ப ஆனந்தம், ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு. அப்போ போகும்பொழுது பகவான்கிட்ட போய் நின்னோம். அப்போ என்ன பண்ணார் சாமி, அதாவது எல்லாருக்கும் வந்து போனவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க, ஆப்பிள் பழம். அப்போ நான் என்னுடைய இல்லத்தரசியும் போய் சாமியை கும்பிட்ட பிறகு கும்பிடும்போது தேவி அம்மா என்ன பண்ணாங்க, பக்கத்தில் உள்ள பழங்கள்லாம் எடுத்து கையில் எடுத்து சாமிகிட்ட கொடுக்க போகிறாங்க. சாமி அதை தள்ளி வச்சுட்டு தான் படுத்து தள்ளி அங்கே இருந்து ஒரு பெரிய மட்டை தேங்காய், அந்த தேங்காய் அப்படி கையால் தடவி எடுத்து கையில் எடுத்து அதை கொடுத்து அப்புறம் பழங்களை எல்லாம் கொடுத்தாங்க. ஆசீர்வாதம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த மட்டை தேங்காய் வீட்டில் வச்சுருக்கேன். சாமி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண மட்டை தேங்காய் அந்த பழம் கொடுத்தாங்க. அவர் சாமி வந்து எப்பொழுதுமே நம்மளை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மாற்றிடுவாருங்க. நம்மள்கிட்ட வந்து யோகியாட்ட வந்த பிறகு நல்ல சிந்தனை, நல்ல செயல், நல்ல எண்ணம் எல்லாத்தையும் கொடுத்துருவார். அதுக்கு பிறகு வேறு தீய எண்ணங்கள், தீய பழக்கங்கள், தீய இது எல்லாத்தையும் நீக்கிடுவார். நம்ம குடும்பத்துக்கு நம்ம கூடவே இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். அதாவது அவருடைய நாமம் வந்து அவர் சொல்லக்கூடியது யோகிராம் சுரத்குமார், இந்த நாமம்தான். அந்த யோகிராம் சுரத்குமார் அந்த நாமம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கும். அந்த நாமத்தை நம்ம பிடிச்சிக்கணும். அந்த பிடிச்சிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், இது ஒரு டெஸ்டிங் மாதிரி வருங்க. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது சாமி வந்து 2 இது பண்ணுறாங்க. ஒன்று சந்தோஷமும் இருக்குது, துக்கமும் இருக்குது. 2ஐயுமே கொடுக்குறான்னு வச்சுங்களேன். இது வந்து லீலை, துன்பத்தை கொடுக்கறது லீலை, சந்தோஷத்தை சாமி பகவான் கொடுக்குறாருன்னு வச்சுங்களேன் ஆசீர்வாதம். அந்த லீலையில் நம்மளை திருப்திடுவார். நம்ம வந்து எந்த இதுலேயும் அவருடைய நினைப்பை தவிர வேறு எந்த நினைப்பும் இல்லாமல் அவர் செய்யக்கூடியவர் பகவான் யோகிராம் சுரத்குமார். அதாவது வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி உங்களோட கலந்துக்கிறதுக்கு காலையில் முட்டுவதில் இருந்தோம், இப்போவும் பேச சந்தர்ப்பம் கிடச்சிது. அவருடைய இன்னும் எத்தனையோ பேருக்கு என் வாழ்க்கையில் அவங்க பாதத்தை சொன்னாங்க. அந்த பாதத்தை செஞ்சு கொடுத்த பிறகு யார் பாதம் கட்டாலும் இந்த அளவு நான் வச்சுருக்கேன், தேவகோட்டையில் வச்சுருக்கேன். அந்த பாதத்தை வந்து அங்கே சுப்பிரமணிய ஆசாரியும் ஒரு ஆள் செய்கிறாரு. யார் ஃபோன் பண்ணாலும் உடனே அவங்களுக்கு அந்த பாதத்தை செஞ்சு அவங்களுக்கு உடனே அனுப்பிச்சி விட்றது. அவங்களால ஏன்ற அமௌண்ட் அவங்கள்ட்ட வாங்கிக்கிறது. இல்லாட்டி அதை பற்றி இல்லை, யோகியாருக்கு நம்ம செய்ய கொடுத்து வச்சுருக்கணும். அதை கண்டு அதை சந்தோஷமாக ஆனந்தமாக பாதங்களை போய் என்ன பாதத்தை வாங்கினவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் விருதுநகரில் போனால் அவங்க சொல்லுவாங்க, அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது, பாத பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்பாங்க. நாகர்கோவில், விருதுநகர், அதே மாதிரி வந்து டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்கு, அதாவது எந்த அளவு கொடுக்குறாங்க அவங்களுடைய பொருளாதார நிலைமையை பொறுத்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த சைஸில் நம்ம செஞ்சு கொடுத்துறது. அதை நம்ம பாதத்தை பண்ணிகிட்ருக்கோம். அதை அந்த பகவான் எனக்கு அளித்த பிச்சைன்னு நினைக்கிறேன். அதை கண்டு அதை செஞ்சிட்ருக்கோம். யோகியாருடைய நாமத்தினால நாங்கள்லாம் சைஃபர்லேருந்து ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு வந்து நல்லது வாழ்க்கணும்னா யோகியாருடைய அருள் இல்லைன்னா எங்களால் எதுவுமே முடியாது. யோகியாருடைய அருளால் தேவக்கோட்டையில் முதல்ல கல்லுப்பட்டியில் பிறந்த கிராமத்தில் யோகியாருடைய ஸ்டாச்சு வச்சு அங்கே வந்து கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம். அதுக்கு முரளிதர சாமியை கூப்பிட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணோம் கல்லுப்பட்டி கிராமத்தில். தேவக்கோட்டையில் வந்து அங்கே வந்து காஞ்சி மகாபெரிவாள் சாமி சொன்னதுக்கண்டு எனக்கு முன்னாடி அவர் ஆசீர்வாதம் பண்ணார்னு சொன்னதுக்கண்டு அங்கே ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தில் என்னை வந்து செக்ரட்டரியாக போட்டிருந்தாங்க. ஜஸ்டிஸ் ஏஆர்எல்ல வந்து தலைவராக போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், நான் வேலையெல்லாம் பார்க்குறேன், எனக்கு ஒன்றே என்னென்னா காஞ்சி பெரியாருடைய ஸ்டாச்சு இங்கே வைக்கணும், அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா எல்லா வேலையும் ஹெச்ஆர்என்சிகளை பார்க்குறதுலேருந்து சிவகங்கை போகிறது, மெட்ராஸ் போகிறது, எல்லா வேலையும் நான் செய்கிறேன்னு செஞ்சேன். அதுக்கு பிறகு அதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுக்கு ஒரு மண்டபம் கட்டி அங்கே காஞ்சி மகாபெரியாருடைய ஸ்டாச்சு வச்சுருக்கோம். அதுக்கண்டு இறைவன் வந்து நம்ம கூடவே இருப்பார், மகான்கள் கூடவே இருப்பார். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் மகான்களுடன் தொடர்பு வந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன.
திருவாசகத்தை படிக்க சொன்னதே சாமி தான். அதாவது திருவாசகம் எல்லாம் படிச்சிருக்கும்போது சிவபுராணத்தை அதாவது சாமி என்ன பண்ணாங்க, சென்னையிலேருந்து அவர் பார்க்க உடல்நிலை சரியில்லை, அவரை பார்க்க போகிறதுக்காக போயிருந்தோம். போனோம்னா சென்னையில் பார்க்க முடியல. உடனே சரி திருவண்ணாமலைக்கு போகிறாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு வந்து 28 நவம்பர் 27, 28, 29, 30 திருவண்ணாமலை இருக்கானுங்க. உடனே சென்னையை விட்டுட்டு திருவண்ணாமலை போய் 2 நாள் இருந்தேன். சாமி வந்துட்டாங்க. பார்க்க போனால் அங்கேயும் பார்க்க முடியாது சாமி அப்படின்னாங்க. நான் போய் இந்த சிலைட்டு சாமியினுடைய திருவுருவச்சிலைகிட்ட போய் கண் கலங்கி, பகவானே உன்னை சென்னையிலையும் பார்க்க முடியல, திருவண்ணாமலையும் பார்க்க முடியல, டிசம்பர் 1ஆம் தேதி பார்க்கலாம், என்னால் பார்க்க முடியாது. அன்னைக்கு தேவ ஹோட்டலில் 20 வருஷமாக 25 வருஷமாக நான் வந்து ஜெயந்தி விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு என்னால் வர முடியாது. அங்கே தான் செய்கிறேன் சாமி, அதுக்கண்டு வர முடியாது. உன்னையே நான் பார்க்கணும் அப்படின்னு 3 தவணை சொல்லிட்டு வந்து உட்காந்தேன். ஜஸ்டிஸ் அருணாச்சலம் உடனே என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு என்ன தின்னப்பன் என்ன நடந்ததுன்னா, என்ன சாமி அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், இல்லை நான் வந்து என்ன சாப்பிடணும்னு சொல்லி அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கோ அதை அனுப்பிச்சி வச்சேன். பகவான் என்ன பண்ணிட்டார், தூக்கி எறிஞ்சிட்டு த்ரோ இட் அவே, ஐ வாண்ட் டு மீட் த டிவோட்டிஸ் இம்மீடியட்லி. இப்போவே நான் டிவோட்டிஸ்லாம் பார்த்து ஆகணும் ஒரே சத்தம். இதுக்கிடையில் நீர் தான் வந்துட்டு போனீங்க அப்படின்னாங்க. உடனே வந்து சாமி வந்துட்டாங்க. 3/4 மணி டைம் 1 ஹவர் சாமி அப்படி இருந்தாங்க. வந்து சேரில் கூட்டியாந்து சேரில் வச்சுருந்தாங்க. சாமி கூட இருந்தாங்க, நானும் இருந்தேன். அன்றைக்கி தான் நிறைவாக சாமியை பார்த்தது. அதோட சாமியை இருந்து பார்த்தாங்க. அவ்வளோ ஆனந்தப்படுவாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அவர் மாதிரிலாம் வந்து நம்ம லைஃப்பில் பெரிய பாக்கியங்க. பார்த்தது, அவரோட பழகினது, இருந்தது எல்லாத்துக்கும். அதே மாதிரி அவர் செஞ்ச திண்டுக்கல்லில் நாங்கள் இதே மாதிரி இது மந்திராலயம் கட்டியிருக்கோம், நாமாலயம் கட்டியிருக்கோம். நாமாலயத்திற்கு வந்து அவருக்கு வந்து ஸ்டாச்சு சாமி இது வந்து செய்யும்போது இங்கே வந்தாங்க எல்லோரும் வந்து திருவண்ணாமலையிலேருந்து வந்திருந்தாங்க. தேவியம்மா வந்திருந்தாங்க, மற்றவங்க வந்திருந்தாங்க, குமார் வந்திருந்தாங்க, இவர் வந்திருந்தார், எல்லோரும் வந்திருந்தாங்க. பார்த்தவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது பெருமாள் இருக்க மாதிரி இருக்குன்னாங்க. அங்கே வந்து யாரும் பார்த்துட்டு போனாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுடைய வியாதிகள் பூரா குணமாயிடுது. எந்த வியாதின்னு ஒரு பிரார்த்தனையில் வந்து நீங்கள் கூட்டு பிரார்த்தனை மட்டும் பண்ணும் பொழுது, பௌர்ணமி பூஜை மற்ற பூஜையில் கூட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்களுடைய சிரமங்களை சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அதுக்கு பரிசீலனை இம்மீடியட்டாக சாங்ஷன் பண்ணிடுவார் சாமி. அவ்வளோ சந்தோஷமாக செய்வார், எதையுமே அவர் ஆனந்தமாக செய்வார். யோகிராம் சரத்குமார் வந்து எதை செஞ்சாலும் சந்தோஷமாக செய்வார். எதை கொடுத்து, அதாவது ஒரு பிச்சை, ஒரு அம்மா வந்து வீடு கூட்டுற அம்மாங்க, ஒரு ஆள் 50,000 ரூபா பணம் கொடுத்தாரு. அதை சாமி பக்கத்தில் வச்சுருக்காரு. அது வேண்டான்னு ஒன்று, அந்த அம்மா கூடையில் போட்டு எடுத்துகிட்டு போக மாட்டார். அந்த அம்மாவுக்கு வந்து ஆனந்தம். அவன் மக கல்யாணத்துக்கு வழி இல்லைன்னு நினச்சிட்டு வருது, அழுகுது. உடனே 50,000 ரூபாய் எடுத்து இருந்தாருன்னு கொடுத்து உடனே அனுப்பிச்சு அந்த அம்மாவை சந்தோஷம். அவர்கள்ட்ட இருக்கும் ஜனார்த்தனன் இதில் உள்ளபடி அவரும் ரொம்ப பாடுபட்டார். இந்த ஆசிரமம் உண்டாக்குவதற்காக ஜனார்த்தனன் வந்து ரொம்ப பாடுபட்டு இது கொண்டு வந்தாப்புல. அப்போ அவர் கூடவே நானும் அலைஞ்சிருக்கேன், போயிருக்கேன், வந்திருக்கேன். அதாவது பகவான் யோகி ராம் சூரத்குமார் இருக்கும்பொழுது சாமிகிட்ட, சாமி ஜனங்களில் ரொம்ப ஏழைகள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதுக்கண்டு இலவச கண் சிகிச்சை பண்ணணும்னு சொன்னேன். செய்யலாம்னு. அதே மாதிரி தேவகோட்டையில் பகவான் யோகியார் இருக்கும் பொழுதே ஆரம்பித்தது. 28 வருஷமாக இலவச கண் சிகிச்சை முகாம் நடத்துகிறோம். மற்ற மாதிரி இந்த இவங்க நடத்துகிற மாதிரி சாதாரணமாக நடத்தலை. நாங்கள் வந்து 120 கிராமங்களை கவர்ந்து 120 கிராமத்து மக்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். அந்த இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் இடது கண், அடுத்த வருஷம் வலது கண்ணுங்கிற மாதிரி ஜனங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு நேமை உண்டாக்கிட்டோம். யோகி ராம் சரத்குமார் டிவோட்டீஸ்னு அதுக்கு பேர். யோகி ராம் சரத்குமார் டிவோட்டீஸ். நாங்கள் அரவிந்தோடு சேர்ந்து நடத்துகிறோம். இதுவரையும் 29 வருஷத்தில் 4500 பேருக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது 4500 பேர் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. இது பகவானுடைய பேரை சொன்னதுனால இவ்வளவு ஒரு ஆப்ரேஷன் கூட ஃபெயிலியர் ஆனது இல்லைங்க. அவ்வளோ ஆப்ரேஷன் சந்தோஷமாக இன்றைக்கி கூட்டிகிட்டு போவாங்க. நாளைக்கு அதாவது ப்ளட்டும் கரெக்டாக இருந்து, அதாவது சுகர் இல்லாமையோ ப்ரெஷர் இல்லாமல் இருந்தால் மறுநாள் பண்ணிடுவாங்க. சுகர் ப்ரெஷர் இருந்தால் அதை குறைச்சிட்டு அடுத்த நாள் 2ஆவது நாள் பண்ணுவாங்க. பண்ணி கூட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அங்கேருந்து எல்லோரும் வந்துடுவாங்க. அதுக்கண்டு யோகிராம் சரத்குமாருங்கிற நாமம். அதுக்கண்டு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். பகவானுடைய நினச்சாவே சந்தோஷம், அவரை பேசினாவே சந்தோஷம். அவர் எப்பொழுதும் நம்ம கூடவே இருப்பாங்க.
கருணாகரன் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம். அவங்க சாமியை பற்றி அவங்களும் தேவி அம்மா அவங்க வீட்டுக்காரம்மா எல்லாருமே நல்லா வந்து அவங்களோட சாமியோட அந்யோன்யமாக இருந்தாங்க. அவங்க கருணாகரன் வந்து பேராசிரியர் கருணாகரன் வந்து அவங்களுக்கு ரொம்ப அளவு கடந்த மதிப்பு எனக்கு. அவங்க வந்து ஃபோன் பண்ணி முதல்ல சாமியை எப்போ பார்த்தீங்க, முதல் அனுபவம் என்னன்னு எழுதி அனுப்புங்கன்னாங்க. நான் வந்து எனக்கு முதல் அனுபவம் சரியாக கரெக்டாக ஞாபகம் இல்லை, அதுக்கண்டு எழுதி அனுப்பலை. அதுக்கண்டு அவ்வளவு பேர்ட்டையும் எழுதி வாங்கி அதை வந்து அவங்க வந்து புக்கில் போட்டாங்க. முதல் அனுபவம் அந்த ஃபஸ்ட்டு விசிட் எப்போ சாமியை முதல்ல பார்த்தீங்கன்னு பல பேர்கிட்ட கேட்டு அதெல்லாம் சேர்த்து அவங்க முதல் அனுபவம்னு சாமிகிட்ட இவ்வளோ கருணாகரன் எழுதினாங்க. இப்போ இந்த இவ்வளவுக்கு நீங்கள் வந்திருக்க உங்களுக்கு வந்து இந்த நாமாலயம் இவ்வளவு சிறப்பாக இருக்க காரணம் கருணாகரன் ஐயாவும் அதே மாதிரி குமாரவேல் மற்ற பேர் வந்து எத்தனை பேர் எனக்கு தெரியாதவங்க இருப்பாங்க. அவ்வளோ ஒரு நாள் இருக்குது. இதை நீங்கள் எப்பொழுதும் கொண்டாடுங்க. சத்சங்கம் வைங்க, அடிக்கடி வியாழக்கிழமை தோறும் இது பண்ணுங்கள். பௌர்ணமி பூஜை வைங்க, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இறைவன் சாயங்கால நேரத்தில் பேச வைங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் பொழுது அதாவது எல்லா மக்களும் ஈர்க்கப்படுவார்கள். பகவானுடைய நமக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு பகவான் அப்படிங்கிறது தெரியும். அப்போ எல்லாருக்கும் தெரியும் பொழுது எல்லாருமே அவர்கள் சந்தோஷமாக இறைவனிடம் வருவார்கள்னு சொல்லி எனக்கு அரிய வாய்ப்பு கொடுத்தவர் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது செல்வி சாவித்ரி